இன்னைக்கு மியூசிக்கல் ரிவ்யூல நீங்க கேட்க போற படம் வேணு ரவிச்சந்திரன் ப்ரொடக்ஷன்ல அன்னியன் எந்திரனை தாண்டின பட்ஜெட்ல 2 வருஷமா நம்ம டைரக்டர் சங்கர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்க விக்ரம் எமி ஜாக்சன் நடிப்புல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல ஹாலிவுட் ஹீரோ அர்னால்ட் மியூசிக் லான்ச் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட முதல் பாட்டு நம்ம கபிலன் சார் எழுதியிருக்க மெர்சல் ஐட்டம். அனிருத் ரவிச்சந்தர் நீதி மோகன் பாடியிருக்க இந்த பாட்டை கேட்ட உடனே மெர்சல் ஆயிடுவாங்க. ஒரு பொண்ணை பார்த்த உடனே பிளாட் ஆற பையன் தலகால் புரியாம செம்ம ஜாலியா பாடுற பாட்டு தான் இந்த மெர்சல் ஐட்டம். இந்த பாட்டு ஒரு பக்கா அனிருத் ஸ்டைலுங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல கேட்கும் போதே செம்ம ஜாலியா ஃபுல் ஜோஷோட இருக்குங்க. கண்டிப்பா பல பசங்களோட ஹலோ டியூன் மெர்சல் ஐட்டனா மாறப்போகுது. அடுத்த பாட்டு கபிலன் சார் வரிகள்ல சித் ஸ்ரீராம் சுனிதா சாரதி பாடியிருக்க என்னோடு நீ இருந்தால். கடல் மரியான தாண்டின ஒரு மெலடிங்க. கடல்ல சித் ஸ்ரீராம் பாடின அடிய பாட்டோட அடுத்த லெவலா இருக்கும் இந்த பாட்டு. ஒரு மெஸ்மரைசிங் ஃப்ளோல சாஃப்ட் ட்ரம்ஸ் பிளஸ் எலக்ட்ரிக் கிட்டார் பேக்ரவுண்ட்ல சுனிதா சாரதியோட வாய்ஸ் சான்ஸே இல்லைங்க. பொதுவா இசை புயலோட பாட்டு கேட்க தான் பிடிக்கும். ஆனா இந்த பாட்டு நீங்க கேட்ட உடனே பிடிக்கும். ஏன்னா இந்த பாட்டு 2 வெர்ஷன்ல வருது. ஒன்னு நம்ம சித் ஸ்ரீராம் மற்றும் சுனிதா சாரதி பாடியிருக்காங்க. இன்னொரு வெர்ஷன் நம்ம சின்மயி வாய்ஸ்ல. கேட்கவா வேணும். கன்னத்தில் முத்தமிட்டால் பாட்டுக்கு அப்புறமா இந்த பாட்டு தாங்க. அடுத்த பாட்டு தாங்க ரொம்ப ஸ்பெஷல். ஆதித்யா ராவ் மற்றும் கனடியன் சிங்கர் நட்டாலியா டி லூசியோ பாடியிருக்க ஐலா ஐலா பாட்டு. நட்டாலியா ஆல்ரெடி இங்கிலீஷ் விங்கிலீஷ் சென்னை எக்ஸ்பிரஸ்க்கு பாடியிருக்காங்க. பட் இந்த பாட்டை நம்ம மதன் கார்கே எழுதியிருக்காரு. கர்நாடிக் பேக்ரவுண்ட்ல அங்கங்க பியானோ கூடவே பாங்க்ரா, இதுக்கு இடையில ஓப்ரா சிங்கிங். வெஸ்டர்னையும் கிளாசிக்கலையும் கிளப் பண்ண மாதிரி ஒரு பாட்டு. சொன்னா புரியாதுங்க, கேட்டு பாருங்க. இசை புயல் ஒரு புது ட்ரெண்டையே செட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சியான் விக்ரம்க்கு இன்ட்ரோ சாங் இருக்கா இல்லையான்னு தெரியலங்க. ஆனா எமி ஜாக்சனுக்கு செம்ம கிளாஸியான ஒரு பாட்டு. ஒரு கிராமத்து பொண்ணோட அழக செந்தமிழ்ல மதன் கார்கே எழுதியிருக்காரு. அதையே ஒரு டிஜே மிக்ஸ்ல இன்டர்நேஷனல் ஸ்டைல்ல ஏஆர் ரஹ்மான் கொடுத்திருக்காரு. 2 எக்ஸ்ட்ரீமும் கலந்த ஒரு பாட்டு தான். கடைசி பாட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாட்டு. பூக்களை சற்று ஓய்வெடுங்கள். ஒவ்வொரு பாட்டையும் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ற நம்ம மதன் கார்கி ஐங்கிற வார்த்தையை வச்சு ஒரு பாட்டையே எழுத முடியும்னு இந்த பாட்டு மூலமா மதன் கார்கி காட்டியிருக்காரு. இதுக்கு உயிர் கொடுத்திருக்கிறது நம்ம ஸ்ரேயா கோஷல், ஹரிச்சரனோட வாய்ஸ். சிங்கோஸ் அவங்களோட ஃபுல் திறமை அந்த பாட்டுல காட்டட்டும், நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்ம ஏஆர் ரஹ்மான் மைல்டா ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்திருக்காரு. இதை பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணி ஹரிச்சரனும் ஸ்ரேயா கோஷலும் ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஐ சாங்ஸோட ஹிட் லிஸ்ட்ல கண்டிப்பா இந்த பாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கு. அவள் வந்து விட்டாள். சோ மெர்சல் ஐட்டம் பாட்டு யூத்தோட ஃபேவரட்டா கண்டிப்பா மாறப்போகுது. என்னோடு நீ இருந்தால், பூக்களை சற்று ஓய்விடுங்கள், இந்த 2மே ஒரு பெர்ஃபெக்ட் மெலடியா இருக்க போகுது. லேடியோ லேடியோ ஐலா ஐலா பாடல்கள் கேட்கறவங்கள பொறுத்து. சோ ஐ இஸ் அ பெர்ஃபெக்ட் மிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ்.